மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். எஸ் மேடம். இப்போ உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஓடியில் செலக்ட் ஆகிருக்கீங்க, இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனதுனாலே நம்மளுக்கு டாப் போஸ்ட்டாக இருக்கிற ஏதோ ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்க சார். வீட்டிலலாம் என்ன மேடம் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஓடியில் கிளியர் ஆகிட்டா எனக்கு ஒரு வேலை கன்ஃபார்மாக இருக்குன்னு சொன்னதுனால? ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தது தாங்க சார். அதே மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்ததுங்க. ஓகேங்க மேடம். ஓடியிலேயே வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் தாங்க சார் எல்லாத்துக்குமே. ஓகே ஓகே மேடம். மேடம் இப்போ நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வந்து 2 கேட்டகரியாக ஸ்டூடெண்ட்ஸை பிரிச்சிடலாம், ஓகேங்களா? ஒன்று வந்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் டெஸ்ட்டே எழுத மாட்டாங்க. ஈவன் குரூப் 4 மாதிரியான ஒரு அந்த கொள்குறி வினான்னு சொல்லுவோம்ல, அப்ஜெக்டிவ் எக்ஸாமுக்கு கூட படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்க டெஸ்ட் எழுதி பழக மாட்டாங்க. இந்த கேட்டகரியில் ஒரு 60% ஆஃப் த பீப்புள் வந்து தனியாக இருக்காங்க. மிச்சம் 40% எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க ஒரு எஃபோர்ட்டை போடுவாங்க, ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எஃபோர்ட்டை போட மாட்டாங்க. இப்படி இருக்கிற 2 பேருக்கு நீங்கள் என்ன மேடம் சொல்லலாம்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா வந்து நீங்கள் எஃபோர்ட் போட்டு நீங்கள் எழுதின எல்லா பேப்பருமே நாங்கள் திருத்திருக்கோம், உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே வந்து சேஞ்சஸ் சொல்லியிருக்கோம், சரிங்களா? அப்போ இந்த 2 பேருக்கும் நீங்கள் என்ன மேடம் சொல்கிறீங்க? சார் இப்போ அந்த 60% சொன்னீங்களேங்க சார், வெறுமனே வந்து ஒரு டெஸ்ட் எழுதாம படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியாம போயிருங்க சார். முன்னாடி நம்ம வந்து எப்படி இருக்கோம் அப்படிங்கறத நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணி அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க சார். அப்பதான் நம்ம மேலேயே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருங்க. ஓகே மேடம். இது அப்ஜெக்டிவ் டைப்புக்கு இது எவ்வளவு மேடம் பொருந்தும்? ஏன்னா வந்து குரூப் 4 படிக்கிறவங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்காங்க. இது அப்ஜெக்டிவ் எக்ஸாமுக்கும் இதே மாதிரி பொருந்துமா, டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கறது? சார் கண்டிப்பா பொருந்துங்க சார். எப்பவுமே ஒரு டாபிக் எடுத்து நம்ம படிச்சிடறோம், ஒரு யூனிட் எடுத்து நம்ம படிச்சிடறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு வீக்லி ரிவிஷன் கண்டிப்பா கொடுத்துடணும். இல்லாட்டி ஒரு 2 days ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துடணுங்க. ஓகே மேடம். நம்ம ஒரு சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஓவரால் நம்ம எல்லாமே வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்குள்ளேயே வரும்போது நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் வைப்பாங்க. கண்டிப்பா அந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டே இருக்கும், சேர்ந்து வைப்பாங்க. அதை கண்டிப்பா ஒரு நாளும் வைக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பா நம்ம அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கணும் சார். அதை ஒரு லெவலுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் வந்து ஒரு டேட் சொல்லிடுறாங்க, டேட் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ரிவிஷனுக்கு தாங்க சார் போயிடணும். அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இப்போ நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்படும் அப்படிங்கறத அவங்களே வந்து ஒதுக்கி வச்சுட்டு ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் சார். அது அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் புதுசா எதையுமே படிக்கக்கூடாதுங்க. ஓகே மேடம். அப்போ ரிவிஷன் தான் நம்ம வந்து இந்த ரிவிஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன்ல தான் சார் நம்மளால மார்க்கே கெயின் பண்ண முடியும்னா என்ன கேட்டால் ரிவிஷன் தாங்க சார். 100% ரிவிஷன் தாங்க. ஓகே மேடம். மேடம் இப்போ நீங்கள் சொன்ன 2 இதை வந்து நான் இப்படி சம்மப் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து இது எக்ஸாம் டேட்டுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லுத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும் போதே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்கிற டெஸ்ட்டையும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த 1 மாசம் இருக்கும் போது ரிவிஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகணும். அடுத்தது எக்ஸாம் நம்மள்ட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குதோ அதையும் நம்ம கொடுக்கணும்னு இப்படி கன்க்ளூட் பண்ணிக்கலாமா மேடம் அந்த 2 வகையான மாணவர்களுக்கும் பதிலா? சார் கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம எதுல வீக்கா இருக்கோம், இப்போ ஒருவேளை நம்ம கொஞ்சம் ஜிஎஸ் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கோம், ஆப்டில கொஞ்சம் வீக்கா இருக்கோம் அப்படின்னா அந்த டைமை வந்து வேணா கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு அது குறைச்சிக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்துங்க சார். ஓகே மேடம். அதான் நோட்டிபிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணி நேரத்தை கடத்துறதை விட நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோம் எதுல வீக்கா இருக்கோங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல நம்மளுடைய 100% எஃபோர்ட்டை கொடுக்கணும். ஆமாங்க சார். ஆமாங்க. ரைட் மேடம். மேடம் நம்ம இன்னும் பேக்ரவுண்டு கொஸ்டினுக்கே வரல, ஏன்னா இந்த மாதிரி 2 கொஸ்டின் தான் பெரும்பாலான மாணவர்களுக்கு சந்தேகமா இருக்கிறதுனால அதை முதல்ல கேட்டுட்டோம். உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லுங்க மேடம். நீங்கள் என்ன டிகிரி படிச்சீங்க, எப்போலேருந்து டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க? ஏன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் நாங்கள் பார்த்ததுல நம்ம கேண்டிடேட்டில் நீங்கள் ஓரளவுக்கு கம்மியான வயசில் இருக்கீங்க. 1998 பிறந்திருக்கீங்களா மேடம்? ஆமாங்க சார். ஆமாங்க சார். ஓகேங்க மேடம். அப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்லி அச்சீவர்ஸ் மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிவிங்க. அதனால உங்கள் பேக்ரவுண்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். சார் நான் வந்து அக்ரி முடிச்சேங்க சார், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சேங்க.
2020 முடிச்சேங்க சார். அப்புறம் 2021 இருந்தே நான் டிஎன்பிஎஸ்சி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே மேடம். ஃபர்ஸ்ட் வந்து அக்ரி ஆஃபீஸர் எக்ஸாம் வந்துச்சுங்க சார், அதை எழுதினேன். அது எனக்கு வந்து கிளியர் ஆகலைங்க. ஓகே ஓகேங்க மேடம். நம்ம குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே அப்புறம் அதுக்கு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க சார். சரிங்க மேடம். ஒரு 2021 இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அப்ப நம்ம எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 5 மாசம் படிச்சதா வச்சுப்போமா, ஏன்னா அந்த ஜனவரில இருந்து ரைட்டுங்களா. அடுத்தது மெயின்ஸுக்கு நீங்க வந்து ஒரு வருஷம் அவங்களே நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்ப ஒரு 1.5 வருஷத்துல நீங்க குரூப் 2 கிளியர் பண்ணிட்டீங்க ஓவரால். ஏன்னா ரிசல்ட் வர இதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாதுல்ல. ஆமாங்க சார். ஆமாங்க. அதனால ஒரு 1.5 வருஷம் வந்து சரியான பாதையில நம்ம பயணிச்சா வெற்றி அடைஞ்சிட முடியும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாங்க சார். சரிங்க மேடம். மேடம் நீங்க இன்டர்வியூ கேண்டிடேட்டுங்கிறதுனால அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் அன்னைக்கே உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஜென்ரலா நான் வீடியோ போட்டதுனால அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைச்சிருந்தேன். இப்ப பிஎஸ்சி அக்ரிங்கிறது வந்து சில போஸ்ட் வந்து இந்த டிகிரி படிச்சிருந்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூல சில போஸ்ட் நீங்க பாத்திருப்பீங்க. அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ணாதீங்க. சப்சிக்வெண்டா டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ஜிஓ ஒன்று இருக்கு. பிஎஸ்சி அக்ரி அப்படிங்கிறது எந்த விதமான கண்டிஷன்ஸ் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன்ல இருந்தாலும் எய்தர் பிஏவா இருக்குது இல்ல பிஎஸ்சியா இருக்குது அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட் இருக்கு மேடம். அதனால நீங்க இன்டர்வியூ பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா அந்த ஒரு மிஸ் அப்சம்ஷன் எல்லாத்தையுமே போகுது. பிஇ கேண்டிடேட் வந்து சில போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிள், சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி பரவலா ஒரு பேச்சு இருக்கு. இந்த வீடியோவை எல்லாரும் கேட்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் கான்பிடென்டா இருக்குங்கிறதுனால நான் இந்த வீடியோவிலே அதை நான் சேர்த்து சொல்றேன். ஆல்ரெடி நம்ம டீடைல்டு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே மேடம். அதனால நீங்களும் பதட்டப்பட வேணாம். நமக்கு நீங்க இப்ப பண்ணிருக்கிற அச்சீவ்மெண்ட்ஸ கண்டிப்பா 50,000 சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு பதவி உங்களுக்கு இருக்கு. நம்ம இன்டர்வியூ நம்ம அடுத்தது நம்ம கொண்டுட்டு போலாம் மேடம். ஓகேங்க சார், ஓகேங்க சார். ஓகே மேடம். அதே மாதிரி இப்ப இந்த எஃபோர்ட் போடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். நீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ்ல ஜாயின் பண்ணி டெஸ்ட் நிறைய எழுதி இருக்கீங்க ரைட்டுங்களா மேடம். நீங்க நம்ம போடுற எஃபோர்ட் வந்து வீணாயிடக்கூடாது. அப்ப டே 1ல இருந்து டே 30 வரைக்கும் நீங்க என்னென்ன டெஸ்ட் எழுதிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோவாவும் நான் இதுல கொடுத்துருக்கேன், யூடியூப்ல கொடுத்துருக்கேன். அப்ப ஒரு 30 நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரி மேடம் நீங்க எஃபோர்ட் போடணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுது? எனக்கு வந்து நான் நீங்க எவாலுவேஷன் பண்ணதுல இருந்துங்க சார், எனக்கு வந்து எப்படி வந்து நம்ம அந்த பேப்பரை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மெயினா எனக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சுங்க. ஓகே மேடம். பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், அதே சமயம் நம்ம அந்த டயக்ராம்ஸ் போட்டாலும் அது எப்படி நம்ம வந்து டயக்ராம் வந்து போடணும். அதே மாதிரி இப்போ நம்ம ஹெட்டிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஷார்ட்டா இருக்கணும். ரொம்ப வந்து அதிகமா ஹெட்டிங்கே நம்ம டைம் எடுத்துட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதெல்லாமே நீங்க எவாலுவேட் பண்ணதுல இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமாங்க மேடம். நீங்க சில கொஸ்டின்ஸ் நல்லாவே எழுதியிருந்தாலும் அதுல உங்களுக்கு ஒரு 1/2 மார்க்கோ 1.5 மார்க்கோ கூட வரணுங்கிறதுனால நாங்க சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருப்போம். நீங்க ஒரு பாயிண்ட வந்து 2 லைன் எழுதிருந்தீங்கன்னா 2 லைன் எழுத தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அப்ப ஸ்டூடெண்ட் வந்து எங்க கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்கன்னா ஒரு பேப்பரை கம்ப்ளீட் பண்ணால் மட்டுமே நமக்கு வந்து ஒரு வேலை வந்து உறுதி ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சில மாணவர்கள், ஏன்னா எழுதுன கொஞ்சம் மாணவர்கள் என்ன நினைக்கிறேன், நான் எல்லா கேள்வியுமே பதில் சொல்லிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து ரீச்ல தான் இருக்கு, நான் வந்து ஓடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இல்ல நான் வந்து அட்லீஸ்ட் நான் ஓட்டியாச்சும் வரணும் அப்படின்னு பார்த்தேன், ஆனா நாட் ரீச்டுன்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்கள் இருக்காங்க. ரைட்டுங்களா மேடம்? நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்லுங்க மேடம். அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பிளேஸ் செக்யூர்ட் ஆகல அப்படின்னா அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா நீங்களும் ஒவ்வொரு மிஸ்டேக்கா பண்ணி தானே அதை ரெக்டிஃபை பண்ணிருப்பீங்க. ஒரு 1/2 மார்க் கூட கிடைக்குது மற்ற மாணவர்களோட உங்களுக்கு அப்படின்னா அப்ப ஏதோ ஒரு சதவீதமான உழைப்பை நீங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பீங்க. ரைட்டுங்களா மேடம்? அது நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி சொல்றோம், இது மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க? அதே மாதிரி சில பேருக்கு வரல, இல்ல அவங்களுக்கு எதனால வராம இருந்திருக்கலாம்? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? சார் இப்போ எதனால வரல அப்படிங்கிறது வந்து என்னால எந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு கணிக்க முடியலைங்க சார். அவங்க எதனால வரப்பாங்க அப்படிங்கறது என்னால சொல்ல முடியலைங்க. ஓகேங்க மேடம். ஒருவேளை ஏதாவது ஒண்ணு எல்லாமே எழுதி இருக்கலாம்,
ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸா இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து அவங்க ஒருவேளை மிஸ் பண்ணிருக்கலாம். ஓகே மேடம், இது ஒரு வேலிடான பாயிண்ட். இது நம்ம எப்படி வந்து எல்லாருக்கும் புரியறதுக்காக நான் இதுல ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிக்கிறேன் மேடம். ஏன்னா ஒரு 6 மார்க்குக்கு 6 பாயிண்ட் எழுதுறோம் ரைட்டுங்களா? இப்ப இந்த 6 பாயிண்ட் எழுதுறதுங்கறத வந்து 80% மக்கள் செஞ்சிருவாங்க. ஆமாங்க சார். ஆனா அந்த 6 பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்ட்ங்கறத முதல்ல எழுதணும். ஆமாங்க சார். அப்படிங்கறதுல ஒரு பிராக்டிஸ் கம் ஒரு கரெக்ஷன் வச்சீங்களா? அது கரெக்ட் தான். அது வந்து எழுதுறது பாத்தீங்கன்னா ஒரு 40% மாணவரா குறைஞ்சிருவாங்க. அப்ப எல்லா கேள்விக்குமே அந்த கரெக்டான பிரசன்டேஷன், கரெக்டான பாயிண்ட், கரெக்டான இடத்துல கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஒரு 10% மாணவரா குறைஞ்சிருவாங்க. அதேதான் மேடம் இந்த எக்ஸாம்லயும் நடக்கும். அதை தான் நீங்க மீன் பண்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் இதோட அடிஷனலா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி தாங்க. அதாவது அதான் சார் நீங்க சொன்ன மாதிரி எந்த பாயிண்ட்டுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி கொடுத்துடணுங்க. அப்புறம் நம்ம வேணா ஒருவேளை நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம், இன்னுமே வந்து கொஞ்சம் கேப் இருக்கு, நம்ம கொஞ்சம் எழுதலாம், டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா வேணா அடிஷனல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு நம்ம போலாங்க சார். மற்றபடி அவங்க டு த கோர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான விஷயத்த நம்ம முன்னாடியே கன்வே பண்ணிடணுங்க. ஓகே ஓகேங்க. ஒரு 4 பாயிண்ட்ல கன்வே பண்ணிட்டோம்னாவே போதுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட்ல சொல்லிட்டோம்னாவே அவங்க கொஞ்சம் ஓகே ஒரு எழுதியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஓகே மேடம். இல்ல அப்படிதான் எவாலுவேஷனே நடக்கும். அதுக்குதான் சொல்லுவோம். இத இன்னமும் கொஞ்சம் மற்ற மாணவர்களுக்கு புரியறதுக்காக ஒண்ணு சொல்லிடுறோம். படம்னு நீங்க வந்து ஒரு கொஸ்டினுக்கு வரையறீங்க அப்படின்னா அந்த பேஜோட பக்கத்துல அந்த படம் இருக்கணும்னு நம்ம 2-3 வாட்டி சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே சொல்லியிருக்கோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு 15 மார்க் கேள்விக்கு நீங்க இன்னொரு சின்ன படம் போடுறீங்கன்னா அது 2வது பக்கத்துல போட்டுக்கலாம். ஆனா நீங்க ஒரு படம்னு போட்டா அது ஃபர்ஸ்ட் பேஜ்லயே எடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கறத நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம் மேடம். அது சில பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. ஏன்னா மார்க் வந்தாதான் தெரியும் அந்த மாதிரி எழுதின மக்களுக்கு எத்தனை மார்க் கூட வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம மார்க் படி நம்ம ஒவ்வொரு இதா நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஆனா இப்ப எல்லாருக்கும் ரொம்ப குழப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டைரக்டா வந்த கேள்வியை என்னால எழுத முடியுது. ஒரு 6 மார்க்கோ 12 மார்க்கோ 15 மார்க்கோ. எக்ஸாம் டே அன்னைக்கு என்னால எழுத முடியல. ஒரு இன்டைரக்ட் கேள்வி இருக்கு, என்னால எழுத முடியல. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கு, அது என்னால எழுத முடியல அப்படிங்கிற மாதிரி சில மாணவர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க எக்ஸாம் ஹால்ல ஏதோ ஒரு பண்ணிருப்பீங்களா சில கேள்விகளுக்கு? ஆமாங்க சார். ஆமாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் கேள்விக்கு எப்படி எழுதுறது, கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கேள்விக்கு என்ன மனநிலையில நீங்க அதை அணுகுவீங்கன்னு கேட்கறேன் சார். ஒரு இன்டைரக்டா கொஸ்டின் வருது அப்படின்னா அது வந்து எந்த யூனிட்ல இருந்து கேக்குறாங்கங்கறத முதல் பாக்குவேங்க சார். பாவர்ட்டி வச்சு அவங்க வந்து கேக்குறாங்க, ஒரு இன்டைரக்டா அதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா எந்த யூனிட்ல இருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து நம்ம படிச்சதுல இருந்து ஏதாச்சும் அங்க கொடுக்க முடியுமாங்கிறதுதாங்க சார் முதல்ல பார்ப்பேன். ஓகே மேடம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுது எனக்கு, அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்து எனக்கு அதை பத்தி அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அதை முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் அது ரிலேட்டடா ஒருவேளை இப்போ மில்லட்ஸ் கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுல வந்து முதல்ல அதை பத்தி எழுதிட்டு அப்புறம் மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு அந்த மாதிரி குடுக்கலாங்க சார். ஓகே மேடம். அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடா அந்த மில்லட்ஸ் ரிலேட்டடா அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, மில்லட்ஸ் வந்து இப்போ முன்னாடி கொண்டு வரணும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும் ஏன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாங்க சார். ஓகே மேடம். நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் சில பிராக்டிஸ் நீங்க பண்ணி எழுதுனாலதான் உங்களுக்கு கண்டிப்பா வந்திருக்கும். ஏன்னா மாணவர்களுக்கு நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்னேதான், படிப்பு தான் நம்மள உயர்த்தும். ஆமாங்க சார். அந்த படிப்பை நம்ம 100% வந்து எந்த விதமான கவனச்சிதறவும் இல்லாம நம்ம கொடுத்தா நம்மளோட இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க உதாரணமா இருக்கீங்க. அதனாலதான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டது. சரிங்க சார். ரைட் மேடம். அதே மாதிரி ஒரு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரிப்பரேஷனை ஒரு 3ஆ பிரிச்சிருக்கோம் மேடம். நாங்க எல்லா மாணவர்களாலையும் செய்யக்கூடியது அந்த பேசிக் லெவல்னு சொல்றோம். அடுத்தது என்ன சொல்றோம் அப்படின்னா மிட் லெவல்ல என்ன அந்த ஸ்டூடெண்டால பண்ண முடியும்னா நீங்க சொன்ன பிரசன்டேஷனே அந்த 2வது லெவல்ல தான் வருது. ஏன்னா பேப்பரை ஃபுல்லா எழுத முடியும், மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதக்கூடியது பேப்பர் கம்ப்ளீஷன். ஆனா இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கறது வந்து 2வது கேட்டகரியில வைக்கிறோம், மிட் லெவல்ல வைக்கிறோம். அது கூட என்ன நாங்க சேர்க்கிறோம்னா தெரியாத கேள்வி எழுதுற சாமர்த்தியமும் இருக்கு.
ஓகேங்க சார். ரைட்டுங்களா? அப்ப அந்த தெரியாத கேள்வியை எழுதுற சாமர்த்தியத்தோட அந்த சாய்ஸ்ங்கிறத எப்படி மேடம் பாக்குறீங்க? டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு சொல்லுது உனக்கு தெரியாத கேள்வியை நீ சாய்ஸ்ல விட்டுரு அப்படின்ட்டு. ஆமாங்க அப்ப சார். நீங்க எக்ஸாம் டேல என்ன பண்ணீங்க? அந்த சாய்ஸை வந்து இந்த கேள்வி வந்தா நான் எழுதவே மாட்டேன்பான்ட்டு ப்ரீ டிசம்ஷனா நீங்க போனீங்களா, இல்ல அங்க அந்த கொஸ்டின்ஸை படிச்சு பார்த்துட்டு அந்த சாய்ஸை முடிவு பண்ணீங்களா? சார் நான் வந்து அங்க படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க சார் முடிவு பண்ணேன். ஏன்னா இங்க ப்ரீ அசம்ஷனா அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்க சார். போய் படிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடா இருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து மோஸ்டா அது வந்து நான் கொஞ்சம் கம் அப் பண்ணாத மாதிரி இருந்ததுங்க. கொஞ்சம் சயின்ஸ் வந்து கொஞ்சம் டெப்த் போன மாதிரி இருந்ததுங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் வந்து சாய்ஸ்ல விட்டுட்டேங்க சார். ஓகே மேடம். இங்கேயே அசம்ஷன் பண்ணிட்டு போகலிங்க சார். ஒரு ஒரு அந்த ஒரு 1 or 2 டைம்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பத்தி கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தாங்க சார் எல்லாமே எழுதுனேன். தெரியாத மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் சாய்ஸ்ல விட்டுட்டேங்க சார். ஓகே மேடம். அதுதான் இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்டையும் நம்ம வந்து நம்மளுடைய கோர்ஸ்ல சொல்லியிருப்போம். ஏன்னா சயின்ஸ்ல 2 வகையான கேள்விகள் இருக்கு. ஒன்னு வந்து பேசிக் சயின்ஸ் நம்ம சொல்லக்கூடிய ப்ரிலிம்ஸ் லெவல்ல படிப்போம்ல, அந்த பேசிக் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வராது, அதனால நீங்க வந்து அதுக்கு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு வார்னிங் நம்ம கொடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கஷ்டமான கேள்வி வருது அப்படின்னா அதை சாய்ஸ்ன்னு இங்கேயே முடிவு பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு மில்லட்டுங்கிற ஒரு கேள்வியை என்னதான் நீங்க யோசிச்சு பார்த்தாலும் அதுக்கு உங்களால பாயிண்ட ஜெனரேட் பண்ண முடியாது. இப்ப இந்த மில்லட்டு கேள்வியில நம்ம கைய வச்சிட்டோம் அப்படின்னா கை தானாலாம் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். நம்ம வந்து 1 வாட்டிக்கு 2 வாட்டிக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் படிச்சிருந்தா மட்டும்தான் ரீகால் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கேள்வி வந்து நான் சாய்ஸ்லயே விட்டுருவேன்னு நீங்க பின்னாடியே ப்ரீ அசம்ஷனா போயிருந்தீங்களா அப்படிங்கறத கணிக்கிறதுக்கு தான் அந்த கேள்வி கேட்டது மேடம். சரிங்க சார். மேடம் இது இல்லாம இப்ப இந்த 3வது அடுக்குல நாங்க என்ன எடுத்துட்டு வரோம்னா, எவால்வேஷன், அடுத்தது மிஸ்டேக் கரெக்ஷன். ரைட்டுங்களா? ஒன்னு வந்து அகாடமி சைடுல இருக்கு, எவால்வேஷன் உங்களுக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்கணும். ரைட்டுங்களா? அடுத்தது எவால்வேஷன் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கு அதை மாத்திக்கிங்க, இல்ல இதை நீங்க நல்லா தான் பண்றீங்க, இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அது உங்க சைடுல செய்ய வேண்டிய ஒரு வேலையா மாறிடுது. எதர் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நல்லதை அப்படியே எக்ஸாம் ஹால் வரைக்கும் எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி. அது எப்படி மேடம் டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் உங்களுக்கு எப்படி அதை உதவுனுச்சு, இல்ல அதை எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அந்த எவால்வேஷனையும் மிஸ்டேக் கரெக்ஷனையும்? சார் டே 1ல இருந்தேங்க சார் இந்த எவாலுவேஷன் பண்ணி 1 எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் டே 2க்கு வந்து அந்த எவாலுவேஷன் வந்து வரும்போது பார்த்துட்டு அந்த எவாலுவேஷன் நீங்க பண்ணதை பார்த்துட்டு நான் வந்து இன்னுமே நம்ம நீங்க சொல்ற அந்த மிஸ்டேக்ஸ் அந்த கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டேக்கு அதை அந்த இதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுல கொஞ்சம் இதா கான்சியஸா தாங்க சார் இருந்தேன். ஓகே மேடம். இப்போ நல்லா பண்ணிருக்கீங்க, கீப் கோயிங் அப்படின்னு சொல்லும் போது இன்னுமே கொஞ்சம் ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்குங்க. இது நெக்ஸ்ட் டேக்கெல்லாம் வந்து இன்னும் நல்லா பண்ணணும், இதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்குங்க சார். நிறைய மிஸ்டேக்ஸ் கரெக்ஷன் பண்றது அந்த 1 2 3 நம்ம பாயிண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரா போடணும். சப்ஹெட்டிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சப்ஹெட்டிங்னா ஒரு 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஒரு 6 to 7 சப்ஹெட்டிங்ஸ் போதும். டயக்ராம் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும், ஒரு பாக்ஸ் போட்டு கவர் பண்ணணும். ஏதாவது இம்பார்ட்டன்டான இப்போ இன்டர்நேஷனல் டேஸ் எல்லாம் தெரியுது, ஒருவேளை பாவர்ட்டிக்கு தெரியுது, லேபருக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு இது பண்ணி அந்த பாக்ஸ் பண்ணி காட்டணும். எல்லாமே எனக்கு கரெக்ஷன் நீங்க எவாலுவேஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்க. மிஸ்டேக்ஸ் வந்து மறுபடியும் பண்ண விடாம பாத்துச்சுங்க அந்த எவாலுவேஷன். அதனால எனக்கு அத வந்து எக்ஸாம்ல நான் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணலன்னு நான் நினைக்கிறேங்க சார். எஸ் மேடம். அது பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அதை நீங்க அந்த போய் அந்த மிஸ்டேக்கை பண்ணிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம திருப்பி அதை சொல்லிடுது. ஆனா நாங்களும் உங்க பேப்பர்ஸை எடுத்து பார்த்தோம். ஏன்னா ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆன பிறகு சில பேருக்கு வரல, ரைட்டுங்களா? ஓரளவுக்கு நல்லா பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு, ஓரளவுக்கு ஓட்டிலே எதிர்பார்த்த மாணவர்களுக்கு வரல, ரைட்டுங்களா? ஆனா எக்ஸாம் ஹால் அன்னைக்கு என்ன தவறு வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா உங்களுக்கு வந்திருக்குங்கும் போது உங்களோட ஆன்சர் ஷீட்டை எல்லாத்தையும் நாங்க எடுத்து பார்த்தோம். அதுல மேக்ஸிமம் நாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஓரளவுக்கு கம்மியா எழுதுங்க, அப்பதான் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கறது நல்லா இருக்கு, இருந்தாலும் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு கொஞ்சம் பாயிண்ட்டை கம்மி பண்ணிருங்கன்னு தான் உங்கள்ட்ட சொன்னது. ஒரு 30th டேல 40th டேல எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம்.
ஆமாங்க சார். நிறைய ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சம்னு அப்படியே நிறைய ஃபுல்லா அந்த இதுவே ஃபுல் பண்ணி வச்சிருந்தேங்க சார். அப்புறம் போக போக எனக்கே வந்து நீங்க சொல்ல சொல்ல வந்து இந்த எவாலுவேஷனுக்கு அப்புறம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு ஹெட்டிங் முடிச்சிட்டோம்னா ஒரு லைன் விடுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஸ்டார்ட் பண்றது, அந்த அந்த ஒரு பாயிண்டையே வந்து கிறிஸ்பா எப்படி வந்து எழுதி முடிச்சிடுறது, அது வந்து எவாலுவேஷன்ல இருந்து தான் தெரிஞ்சிருச்சுங்க சார். கண்டிப்பா மேடம். ஏன்னா நாங்க சொன்ன எல்லா பாயிண்ட்டையுமே எக்ஸாம் ஹால்லயும் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புறோம். ஏன்னா இதை எதுக்கு நம்ம திருப்பி இந்த மாதிரி மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு இதுல நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த ஒரு விஷயம் இருந்தா போதும் நம்ம வந்து மெயின்ஸை கிளியர் பண்ணிடலாம், இல்ல வந்து குரூப் 4 கிளியர் பண்ணிடலான்ட்டு இல்ல. இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ். நம்ம எந்த ஆக்ஷன் நம்ம தப்பு பண்றோமோ அதை தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஒரு சிலருக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து இயல்பாவே நல்லா வந்துடலாம், ரைட்டுங்களா? ஆனா எனக்கு நல்ல பாயிண்ட் தெரியும், ஆனா எனக்கு சூப்பரான விஷயம்லாம் தெரியும் அப்படின்ட்டு எழுத்து வந்து கட்டமிச்சாவா இருந்தா முதல்ல அவர் எழுத்தை தான் மாடிஃபை பண்ணணும். அப்ப என்ன ஆயிடுதுன்னா, எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கரெக்ஷன் தேவைப்படுது, இல்ல எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதை செஞ்சா அவருக்கு ஒரு கேள்வியில 1/2 மார்க் கிடைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட் படிச்சால் மட்டுமே, இல்ல ஏதோ ஒரு எவால்யூஷனை மட்டும் வாங்கிக்கிட்டால் மட்டுமே அந்த இடத்துக்கு வந்துட முடியாது அப்படிங்கறத நம்ம சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றோம். அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, நான் இது மாதிரி எக்ஸாம் டேல ஏதோ ஒரு இது தப்பா எழுதி இருக்கலாம், இல்ல நான் வந்து அந்த ட்ரெஷரி செக்டார்ல கூட நான் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு நான் என்ஜிஓ எழுதாம நான் வந்து சர்வீஸ் செக்டார் எழுதிட்டேன், அது கூட ஒரு தப்பா இருக்கலாம் அப்படின்னு மாணவர்களுக்கு இப்ப ஒரு ரிசல்ட் வந்துருச்சு, ரைட்டுங்களா? நாட் ரீச்டுன்னு சில பேருக்கு வந்திருக்கு, சில பேருக்கு ரீச்டுன்னு வந்திருக்கு, ரைட்டுங்களா? அப்ப நான் என்ன தவறு பண்ணிருப்பேன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டுக்கிட்டா அந்த தவறுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வெறுமனே வந்து நல்லா தான் எழுதுனேன், ஆனா எங்கேயோ தப்பு நடந்துருச்சுன்னு இருக்காம, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளும் சொல்றோம்ல, நல்லா எழுதுன மாணவருக்கு சில பேர் வரல, ரைட்டுங்களா? ஆனா தப்ப ஒருத்தவங்க கண்டுபிடிக்கணும், அந்த தப்ப கண்டுபிடிச்சா மட்டுமே தான் அதை தவற திருத்தினாதான் டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு மார்க் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இது நீங்க நல்லா உள் வாங்கிருக்கீங்க. அப்ப எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி நம்மள்ட்ட மெயின்ஸ் அட்மிஷன்ஸ் வரும், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எழுதி அனுப்புவாங்க, ரைட்டுங்களா? இப்படி சாதனா மேடம் இது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்புட்டா நீங்க என்ன மேடம் கொடுக்குறீங்க? எனக்கு எழுதி பார்க்கக்கூடிய உங்களுக்கு, ஏன்னா எழுதி பார்க்கும் போது என்னென்ன கஷ்டம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைங்க சார், இப்ப அவங்களுக்கு என்ன சொல்லணும் எனக்கு இல்ல. இப்ப அவங்களால இப்ப குறிப்பிட்ட டயத்துல அவங்களால முடிக்க முடியலையா, சரிங்களா? இல்ல வந்து அவங்க இது நான் சூப்பரா தான் எழுதியிருந்தேன், எனக்கு வந்து எவால்வேட்டர் இதுக்கு 6க்கு 5 கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா எவால்வேட்டர் வந்து எனக்கு 2 மார்க் தான் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு கூட அது நடந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தா எப்படி ஓவர் கம் பண்ணணும்? நான் சூப்பரா தான் எழுதுனேன், இருந்தாலும் எனக்கு மார்க் போடலங்கிற ஒரு கண்டிஷன் ஒருத்தவருக்கு தோணுது அப்படின்னா அவர் என்ன செஞ்சா அதை மாத்திக்க முடியும்? அது வந்து அவங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எழுதிதாங்க சார், எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க சார். ஒரு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்க சார். ஒரே கொஸ்டின் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு கூட கிடைச்சது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நாம் எப்படி எழுதியிருக்கோம், இன்னொருத்தவங்க எப்படி எழுதியிருக்காங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒரு கம்பேர் இருக்கலாம். ஒரு 2-3 இதுக்கு பார்க்கலாம் அவங்க தாராளமா வச்சு கூட. ஆமா, நம்ம வந்து இன்னுமே பெட்டரா பிரசன்ட் பண்ணலாம் அப்படிங்கறது எழுதுதாங்க சார் நல்லாவே வந்து பிராக்டிஸ் ஆகுது. இப்போ அந்த ஒரு கொஸ்டினவே நம்ம இன்னொரு டைம் வந்து பாக்குறோம் இல்ல படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணலாம், இதையெல்லாம் விட்டுறலாம். நம்ம இன்னொரு டைம் அதே கொஸ்டின் எழுதும் போதுங்க சார் எது தேவைங்கிறது கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துறது நல்லாவே தெரிஞ்சிருதுங்க. கரெக்டான ஒரு இது சொன்னீங்க மேடம். எழுதுறதெல்லாம் தேவையே இல்ல, அது எழுதிட்டவே வேண்டியதில்லை அப்படிங்கறது அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க எழுதும்போது. அதான் மேடம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமியோட ஒரு மோட்டோனே இதை கூட எடுத்துக்கலாம். சயின்டிபிக்கான அப்ரோச்சை தான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு, ரைட்டுங்களா? அப்ப அந்த சயின்டிபிக்கான அப்ரோச்சுங்கிறது இன்னைக்கு நம்மளோட ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியுது இது ஒரு அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு. ஒரு டாபிக், அந்த ஒரு டாபிக்ல ஒரு 6 மார்க் எழுத போறோம், ஒரு 12 மார்க் எழுத போறேன், ஒரு 15 மார்க் எழுத போறேன், ரைட்டுங்களா? அப்ப அந்த 3த்துக்கும் எனக்கு பிரசன்டேஷன் ஸ்டைல நான் கத்துக்க போறேன். ஒரே டாபிக்ல 6 மார்க் 12 மார்க் 15 மார்க் நான் எழுதி பாக்குறதுனால டிஎன்பிஎஸ்சி எப்படியோ ஒரு கேள்வியே கேட்டுற போறான். எதர் அது வந்து 6 மார்க்ல வரலாம், இல்ல 12ல வரலாம், ஒரு 15ல வரலாம், ரைட்டுங்களா மேடம்? இப்ப நீங்க குரூப் 4க்கு சொல்றது என்ன மேடம்?
அவங்க எப்படி வந்து படிக்கணும்? அந்த ஒரு டாபிக்லயே வரக்கூடிய எல்லா கேள்வியையும் பயிற்சி செஞ்சு பார்த்து அந்த மாதிரி படிக்கணுமா? ஏன்னா இப்போ நம்ம குரூப் 4 குரூப் 2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம குரூப் 2 கேண்டிடேட்டுக்கு நீங்க சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. ஓகேங்க சார். இப்போ படிங்க பார்த்தா முதல்ல குரூப் 4 எக்ஸாம் ரைட்டுங்களா, ஒரு எளிமையான தேர்வு அப்படிங்கிறது. அதுக்கு மேல குரூப் 2 இருக்கு, அதுக்கு மேல குரூப் 1 இருக்கு. அப்ப இந்த குரூப் 4 கேண்டிடேட் இதெல்லாம் கரெக்டா பண்ணிடணும் அப்படிங்கிற உங்க பார்வையில ஏதாச்சும்? சார் குரூப் 4 கேண்டிடேட் வந்து என்ன பண்ணலாம்னா, எந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அது வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல நம்ம சொல்லிடுவோம், இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய யூனிட் இருக்குங்களேங்க சார். ஆமாங்க மேடம். கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்பான் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற யூனிட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா தாராளமா நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துடலாங்க. ஓகே மேடம். அப்போ வந்து அதையெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பண்ணிட்டு ரிவிஷன் பண்றதையும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில அதையெல்லாம் வச்சிடணுங்க. மேடம் நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா யூனிட் 9ன்னு ஒண்ணு இருக்கு நம்மளோட இதுல, குரூப் 4ல ஒரு இது இருக்கு. அதுல இருந்து ஒரு கேள்விதான் வருது, இல்ல 2 கேள்விதான் வருது. அந்த யூனிட்டுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு நீங்க மெனக்கட தேவையில்ல. மத்த டாபிக் எல்லாம் ஒரு அளவுக்கு படிச்சுட்டா நீங்க அதை படிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நம்புறாப்புல இல்ல. அதை பத்தி நீங்க என்ன நம்ம நினைக்கிறீங்க? நம்ம ஒரு கருத்து சொல்றோம், நம்ம இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல இயர்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணி அதை ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அதை ஏத்துக்கணும்? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஏத்துக்கலாம் சார். ஏன்னா ஒண்ணு தெரியாம யாரும் வந்து சொல்லிட மாட்டாங்க. அப்ப வந்து அவங்களே வந்து ஒரு இதை வந்து எல்லாத்துக்கும் சொல்ல வராங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க, அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த இதுல ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எது வந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எதுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு அனலைஸ் வந்து யாருமே சும்மா சொல்லிட மாட்டாங்கன்னு தாங்க சார் நான் நம்புவேன். அது உண்மை மேடம். எதுக்காக இதையும் நான் கேட்கறேன் அப்படின்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்டுக்கும் இல்ல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிறவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, சரிங்க சார், எதை நம்ம எடுத்துக்கணும் எதை நம்ம விடணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்குன்னு நான் நம்புறேன். நீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? கரெக்டு தாங்க சார். அது சொல்றத வந்து தாராளமா இப்ப நம்ம ஒரு எந்த இன்ஸ்டியூட் அவங்கவுங்க ப்ரிப்பரேஷன் இருக்கும்லங்க சார், அதுல வந்து என்ன சொல்றாங்களோ அதை வந்து தாராளமா வந்து ஃபாலோ பண்ணலாங்க. கண்டிப்பா ஒரு நல்லதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க கவர் பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதுலயே பாதி நம்மளுக்கு 3/4 கவர் ஆயிருது அப்படிங்கும் போது அதையெல்லாம் அவங்க தாராளமா முன்னாடி படிச்சிடலாங்க. சொல்றது வந்து ஃபாலோ பண்ணலாங்க சார், கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாங்க. அது வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. எஸ் மேடம். அதான், ஏன்னா ஒரு சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் வந்து என்னென்னலாம் செஞ்சிருப்பாங்களோ அதை செஞ்சா ஓரளவுக்கு பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாணவர்கள் நம்புறாங்க. அதனாலதான் வந்து நீங்க ஒரு பதில் சொன்னாலும் நீங்க இதை தான் சொல்றீங்களா அப்படிங்கறத 2-3 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன் மேடம். வேற எதுவும் இல்லை. ஓகேங்க சார். மேடம் நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம இன்டர்வியூ வந்து நல்லபடியா நீங்க பண்ணிட்டு வாங்க. எந்த விதமான ஒரு ப்ரீ அசம்ஷனுக்கு போக வேணாம். நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லாட் தான் போடுவாங்களோ இல்ல ஹையர் மார்க் போடுவாங்க லோயர் மார்க் போடுவாங்க அப்படின்ட்டு. ஜஸ்ட் நீங்க நார்மலா நம்மளுக்கு இன்டர்வியூ டேட் முதல்ல அனுப்பட்டும். உங்களுடைய ரெஸ்யூமே வச்சு 2-3 கேள்விஸ்லாம் நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எங்கள்கிட்ட இருந்து இருக்கிற சப்போர்ட்டையும் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நீங்க நல்லபடியா ஒரு போஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நம்ம மாணவர்களுக்கு ஏதாச்சும் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். அப்புறமும் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றேங்க சார் எதுனாலும். கண்டிப்பா மேடம். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க என்ன கரெக்டா பண்ணணும் அப்படிங்கறத தான் நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படிங்கறத அந்த உதவி தான் நான் உங்கள்கிட்ட கேட்பேங்கிறதுக்கு சொல்ல வரேன் மேடம். சரிங்க சார். எஸ் மேடம், தேங்க்யூ மேடம். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சரிங்க.